வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம், யாரோட ஜாதகம் பற்றிய விளக்கம் அப்படின்னா, இசைத்துறையில் குறிப்பாக பாப் சிங்கர், பாப் டான்ஸராக சிறந்து விளங்கிய அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளிடையே மிகவும் புகழ்பெற்ற கலைஞராக விளங்கிய மைக்கேல் ஜாக்சன் அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு இயல்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சதுக்கு முன்னாடி, மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பாடகர் மற்றும் நடன இயக்குனராக இருந்தவர். மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் அவர் ஆகஸ்ட் 29, 1958 பிறந்து ஜூன் 25, 2009 வரை தன்னுடைய 50வது வயது வரை இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு தன்னுடைய உடலையும் பதிவுகளையும் விட்டு சென்றிருக்கின்றார். ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பாப் இசைப்பாடகர், நடன இயக்குனர், பாடலாசிரியர், தொழில் தலைவர் மற்றும் வள்ளல் என பல முகங்கள் கொண்டவராக இருக்கின்றார். இவர் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஜாக்சன் இசை குடும்பத்தில் 7வது குழந்தையாக பிறந்திருக்கின்றார். 1964 இவரோட 4 உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து ஜாக்சன் 5 என்ற இசைக்குழுவில் சேர்ந்து பணிபுரிந்துள்ளார். பின்னாடி பார்த்தீங்கன்னா 1971 இவர் தனியாகவே பாடத் தொடங்கி புகழடைந்திருக்கின்றார். கிங் ஆஃப் பாப், அதாவது பாப் இசையின் மன்னன் அப்படிங்கிற புகழ் இவருக்கு எப்பவுமே இருக்கு. எம்ஜே அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார். இவரால் வெளியிடப்பட்ட இசைத்தொகுப்புகளில் 5 இசைத்தொகுப்புகள் உலகமெங்கும் பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டதாக உள்ளன. 1982 வெளிவந்த த்ரில்லர் அப்படிங்கிற இசைத்தொகுப்பு மியூசிக் ஆல்பம் உலகில் பார்த்தீங்கன்னா பெருமளவில் விற்பனை செய்யப்பட்ட இசைத்தொகுப்புகளில் அந்த பட்டியலில் 1ஆம் நிலையில் உள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல தரப்பு மக்களின் நடுவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு புகழ்பெற்றவராக வாழ்ந்து வந்துள்ளார். இவரோட பிறப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஆகஸ்ட் 29, 1988 கேரி, இண்டியானா, யுஎஸ்ஏல தான் பிறந்திருக்காரு, அமெரிக்காவில். அதே போல் இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ், யுஎஸ்ஏல தான் இறந்த இடம். இவருக்கு எப்படிப்பட்ட இசை வடிவங்கள்லாம் இவர் வெளியிட்டு இருக்கின்றார் அப்படின்னா, ரேப்பு, சோல், பாப் இசை, டிஸ்கோ, ராக், இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட இசை வடிவங்களை வெளியிட்டிருக்கின்றார். இவர் ஒரு பாடகர் மட்டும் இல்லைங்க, ஒரு இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை தயாரிப்பாளர், நடன இயக்குனராகவும், நடன வடிவமைப்பாளராகவும், நடிகராகவும், மனிதர் அப்படின்னு பல்வேறு முகங்களை கொண்டிருக்கின்றார். இவர் ட்ரம்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணார் மற்றும் பல்வேறு வகையான இசைக்கருவிகளையும் பயன்படுத்தி இவர் இசை கச்சேரிகளை நடத்தியிருக்கின்றார். 1967 முதல் இசைத்துறையில் இன்னைக்கு வரைக்கும் அவர் புகழ்பெற்றவராக இருக்கின்றார். இன்னைக்கு அவர் நம்ம விட்டு சென்றாலும் அவருடைய இசை இன்னைக்கும் ஒரு பேசுபொருளாகவும் இருக்கின்றது. இவரோட இசை ஆல்பம்ஸை பார்த்தீங்கன்னா மோடவுன், எபிக், சோனி அப்படிங்கிற நிறுவனங்கள்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் 5 அப்படிங்கிற நிறுவனத்தோட இணைந்து செயல்பட்டிருக்கின்றார். இவர் பாடல் எழுதி அதற்கு இசையமைத்து பாடலுக்கு ஏற்றார் போல நடனம் ஆடுவது, இடையிடையே பார்த்தீங்கன்னா நடிப்பு என அனைத்தும் கலந்த ஒரு பாப், ஒரு புதிய நடனத்தை படைத்தவராக இருக்கின்றார். 1980 துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாப் இசை உலகில் ஒரு புகழ்பெற்ற பாடகராக சிறந்து விளங்கினார். அமெரிக்காவிலும் முதலாக பல மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கருப்பின இசைக்கலைஞர்னா அது இவர் தாங்க. இவரோட இசை ஆல்பம் பார்த்தீங்கன்னா எம்டிவி ஒளிபரப்பு செய்து அந்த எம்டிவி கூட புகழ்பெற்றதாக மாறினதுக்கு இவர் ஒரு காரணமாக அமைந்தார். இதனாலே பார்த்தீங்கன்னா இவரோட இசை ஆல்பம்ஸ் ஆல்பம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தலைமையான ஒரு கலையாக மாறியது. இசை ஆல்பம்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட், ப்ரொஃபஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஜாக்சன் இவர்கள் படைத்த ரோபோட், மூன் வாக் போன்ற நடன வகைகளும் மிகவும் பிரபலமானதாக கருதப்படுகின்றது. இவரோட நடனம் இசையில் பல்வேறு இசை வகைகள் தாக்கம் பெற்றவையாக உள்ளன. பல சமூக தொண்டுகளுக்கு கூட உலகம் முழுவதும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தி நிதியுதவி வழங்கியிருக்காருங்க. பல்வேறு தரப்பட்ட வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு இவர் உதவி செஞ்சிருக்கின்றார். அதேபோல் இவர் பேரில் சில சைல்டு ஹாரஸ்மெண்ட் கேஸ் கூட இருக்குது. ஆனாலும் நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றார். இவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்த போதும் அதேபோல் எதிர்ப்பும் சில மனநிலை கொண்டவர்களும் இவருக்கு இருக்கதான் செய்தார்கள். இவர் இவரோட குடும்பம் எப்படிப்பட்டதுன்னா, இவர் தந்தை ஜோசப் வால்டர், தாய் கேத்ரின் எஸ்தர். அவர்களுக்கு 7வது மகனாக பிறந்தவர். இவர் மொத்தமாக இவருடைய சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. இவரோட தந்தை ஒரு இரும்பு ஆலையில் பார்த்தீங்கன்னா க்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறவராக இருந்திருக்கின்றார். தந்தைக்கு இசை மேலே மிகப்பெரிய ஆர்வமும் விருப்பமும் இருந்திருக்கு. அவர் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இவரோட தந்தை உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து ஒரு பேண்ட் வாத்திய குழுவில் இருந்திருக்கின்றார். இவரால் சாதிக்க இயல முடியவில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா தன்னோட மகன்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்திருக்கின்றார்.
மைக்கேல் ஜாக்சன் வந்து 6 வயதிலே பார்த்தீங்கன்னா, இவருக்கு இசை மேல அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. அதேபோல பாடல் பாடி 6 வயதிலே நிறைய பள்ளிகள்லாம் பரிசு பொருட்கள் வாங்கியிருக்கின்றார். இவர் வந்து அதுக்கு பிறகு வந்து ஜாக்சன் 5 அப்படிங்கிற ஒரு குழுவுடன் இணைந்து தன்னோட சகோதரர்களோடு சேர்ந்து இவர் வந்து பாட ஆரம்பிச்சிருக்காரு. புகழ்பெற்ற பாடகியாக இருந்த டயானா ராஸ் அவரோட இணைந்து பாடினார். பின்னாடி பார்த்தீங்கன்னா, இவரே வந்து ஒரு புகழ்பெற்ற பாடகராகவும் சிறந்து விளங்கினார். இவர் 9வது வயதிலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றவராக இருந்தார். இவரோட குடும்பமே பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லினேசன் குரூப் அப்படின்னா 1567ஆம் இடத்துலேருந்து ஒரு மரபு சார்ந்த பாரம்பரியமிக்க ஒரு குடும்பமாக இருந்தது. இவரோட திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமையவில்லைங்க. இவர் 1996ஆம் இடம் பிரெஸ்லி அப்படிங்கிற ஒரு பெண்ணையும், 1999ஆம் இடம் டபோரே அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து அவர்களோட பிரிந்துதான் வாழ்ந்தார். இவருக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். இவர் பார்த்தீங்கன்னா, இவரோட பாடல் தொகுப்புகள், இசை ஆல்பம்ஸ்னு எடுத்துக்கிட்டா 1972ஆம் வருடம் காட் டு பி தேர் அப்படிங்கிற இசை ஆல்பம், 79 ஆஃப் தி வால், 82ல த்ரில்லர், 1987ல பேட், 91ல டேஞ்சரஸ், 95ல ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மியூசிக் ஆல்பம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவரோட த்ரில்லர் அப்படிங்கிற இசை தொகுப்பு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றது. ஒட்டுமொத்த உலகமுமே ஜாக்சனை வந்து திரும்பி பார்க்க வைத்தது அந்த த்ரில்லருங்கிற இசை ஆல்பம் தான். இவருக்கு பல்வேறு கிராமிய விருதுகள், கிராமி அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் அமெரிக்க இசை விருதுகள் இதெல்லாம் அவர் பெற்றிருக்கின்றார். கிராமி வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பெற்றிருக்கின்றார். 75 கோடி தொகுப்புகள் வந்து இது வரைக்கும் விற்றதாக அவருக்கு பதிவுகள் இருக்கு. அதேபோல் 13 கிராமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. 2 முறை வந்து அதற்காகவே இவருக்கு வந்து கின்னஸ் புக்ஸில் வந்து இவருக்கு பேர் இருக்கு. பிளாக் ஆர் ஒயிட் என்ற காணொலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் வந்து 27 நாடுகளில் ஒளிபரப்பப்பட்டது. அதில் 50 கோடி பார்வையாளர்கள் இதை வந்து நேரடியாக பார்த்தார்கள். அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு உலக அளவில் ஒரு பெரிய சாதனையாக இருக்குங்க. அதிக பார்வையாளர்கள் பார்த்த ஒரே நிகழ்ச்சினா அதுதான். இவர் பார்த்தீங்கன்னா, நேவர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு பண்ணை வீடை வந்து கட்டியிருக்காரு. அதாவது 3000 ஏக்கர் இடம் கொண்ட ஒரு வீடை வந்து இவர் கட்டி பராமரிச்சுட்டு வந்தார். அது வந்து இவர்கள் குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக கட்டப்பட்ட ஒரு வீடாக இருந்தது. ஒரு மாய கதையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைப்பாம்பு, நாகப்பாம்பு, தவளை, நாய், ஒட்டகச்சிவிங்கி, குரங்கு, யானை, சிம்பான்சி, சிங்கம், புலி, கரடி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விலங்குகள் ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடிய வகையிலையும், இந்த ராட்டினம், இந்த பெருகுடி சுற்றுகள், பொம்மை வீடு, கேளிக்கை ரயில், ஒரு கண்மையர் மாதிரி இடம் செல்ல உந்து வசதி, உந்து நிலையம் அப்படிங்கிற மாதிரி வீட்டிலே வந்து எல்லா வசதியும் கொண்ட ஒரு வகையான பிரம்மாண்டமான ஒரு வீடை வந்து ஒரு குழந்தைகளுக்காகவே சிறப்பாக பிரத்யேகமாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். குழந்தைகளை தவிர அந்த வீட்டில் யாரையுமே இவர் அனுமதிக்கிறது கிடையாது. இவருக்கு என்னன்னா, இவர் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் அதிகமாக பண்ணியிருக்காருங்க. இவர் வந்து ஒரு வாட்டி நடைப்பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு மூக்கில் வந்து அடிபட்டுச்சு. அதன் காரணமாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணார். அதுக்கப்புறம் சுவாசிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால மறுபடியும் ஒரு சர்ஜரி பண்ணார். 1984ஆம் ஆண்டு ஒரு 3000 ஆடியன்ஸுக்கு முன்னாடி பில்லி ஜீன் அப்படிங்கிற பாடலை வந்து பாடி ஆடிக்கொண்டு இருந்தபோது திடீர்னு ஒரு வெடி விபத்து நடந்ததில் இவருக்கு தீக்காயம் ஏற்பட்டு இவரோட முடி கூட கருகி போனது. இவர் வந்து 2009ஆம் ஆண்டு ஜூன் 25 இவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் வந்து இவர் வந்து வீட்டில் வந்து மாரடைப்பு காரணமாக இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான உறுதியான இறந்ததற்கான காரணம் வந்து தெரிவிக்கப்படலைங்க. ஆனால் இவர் வந்து இசை உலகில் ஒரு மிக கொடிகட்டி பிறந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், ஒரு ஸ்டார் அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவ்வளோ சிறப்பியல்புகளை கொண்டார். மைக்கேல் ஜாக்சன் அவருடைய ஜாதகத்தில் கிரகம் சார்ந்த அமைப்புகளில் அப்படி என்ன சிறப்பியல்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அவரோட நவம்சம் ராசி கட்டம் கொடுத்துருக்கு. நவம்சத்திலே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன், கேது, 5ஆம் இடம் சூரியன், 8ல் ராகு, 9ல் குரு, 10ல் செவ்வாய், 11ல் சூரியன், சுக்கிரன், 12ல் சனி இருக்கக்கூடிய அமைப்பு. நவம்சம் மிக சிறப்பான கிரக அமைப்பை கொண்டிருக்கின்றது. ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ராசி அமைப்பில் லக்னத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரனும் மாந்தியும், 3ஆம் இடம் சார்ந்து சூரியனும் புதனும், 5ஆம் இடத்துல குரு ராகு, 6ஆம் இடத்துல சனி மற்றும் 9ஆம் இடத்துல சந்திரன், 11ல் செவ்வாய், கேது. இப்படிப்பட்டவர்களோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னா, இவர் வந்து நல்ல அறிவுத்திறன் கொண்டவர் தாங்க. தெளிவான சிந்தனை கொண்டவராக இருக்கின்றார். தெளிவான நினைவாற்றலும் கொண்டவராக இருக்கின்றார். அதே போல் அதிகமான கற்பனை ஆசைகள் கொண்டவர். அதை வந்து தனக்குள்ளே சமநிலை செய்து கொள்ளக்கூடிய திறனும் கொண்டவராக இருக்கின்றார். அதே போல் பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை இவரால் முன்னரே உணரக்கூடிய திறமையும் இவருக்கு இருக்கும். அதே போல் மற்றவர்கள் உடைமொழியால் மற்றவர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உடல் மொழியாக, அதாவது இது மாதிரி டான்ஸு, விளையாட்டு இது போன்ற அமைப்பில் இருப்பாங்கள்ல, அது மாதிரி உடல் மொழியாலே மற்றவர்களுக்கு விரும்பக்கூடிய விஷயங்களை வந்து இவர்கள் செய்து காட்டி அது மூலமாக புகழ் அடையக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்புகள் இவருக்கு சிறப்பாக இருக்கின்றன.
சரிங்க, இவ்வளவு சிறப்பியல்புகள் கொண்ட இவரோட கிரக சேர்க்கை இருக்குது. இவர் எதனால் வந்து இசைத்துறையில் வந்து சிறந்து விளங்க காரணமாக அமைந்தது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான புதன் வந்து 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கின்றது. அதேபோல் 4ஆம் அதிபதியும் புதன் தான், அவரும் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே இசைத்துறையில் சாதித்த சில வல்லுநர்கள் பார்த்துருப்போம். நம்மளோட தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இசைத்துறையில் சாதித்த ஏஆர் ரஹ்மான் அவர்களாக இருக்கட்டும், இசைஞானி இளையராஜா, அனிருத், இது போன்ற அவர்களோட ஜாதகத்திலையும் பார்த்தாலும் கூட அந்த 3ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்களோட இசைத்துறையின் சாதனை நம்மளுக்கு வெளிப்படும். அவ்வாறே இவரோட லக்னாதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது இவர் வந்து இசைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் நாட்டத்தையும் காட்டுகின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் டான்ஸ், பொதுவாக வந்து டான்ஸில் சிறந்து விளங்குன்னா உங்களோட 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எப்படி இருக்கணும். அதே போல் இவர் இளமை காலத்திலே இவர் வந்து ஒரு நாட்டம் இருக்குது அப்படின்னா, இளமை காலத்திலே ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த துறையிலும் நாட்டம் இருக்குன்னா அவங்களோட 8 மற்றும் 11ஆம் அதிபதிகளையும் பார்க்கணும். இவரோட 11ஆம் அதிபதி பாருங்கள், செவ்வாய் வந்து ஆட்சியாக கேதுவோட இருக்குது. இவர் இளமை காலத்திலே வந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பும், இவர் 9ஆம் அதிபதி சனி 6ஆம் இடத்துலேருந்து வருவதும், அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு 11ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. இவருக்கு இளமை காலத்திலே வந்து இவர் சிறந்து விளங்குவதாக இருக்கட்டும். அதே போல் இவர் டான்ஸ், நடனம் சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கும் இது மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 11ல் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து சகோதர அமைப்பு அதிகமாக கொடுத்துருக்கு. சகோதரர் சார்ந்த சில கடமை அமைப்புகளையும் இது வெளிப்படுத்துகின்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கின்றார். இவர் வந்து ஒரு இசை மட்டும் கிடையாதுங்க, இவர் நடனம் மற்றும் தயாரிப்பாளர் போன்று பல்வேறு திறன் கொண்டவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட திறமையில் 3ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு திறமைகளும் வரும். அதே போல் 5ஆம் இடம் பாருங்கள், 10ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. மற்றும் இவரோட 2ஆம் இடத்துல வந்து இவருக்கு 5ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பும் இவருக்கு வந்து மிக சிறப்பான யோகமான பலன்களை கொடுத்திருக்கின்றது. அதே போல் இவரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி, அவர் வந்து 6ஆம் இடத்திலிருந்து வருவது அவர் ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட 9ஆம் வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்டார் வேல்யூ, ஒரு ஸ்டார்னு ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கேன். நம்ம இதை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டார் வேல்யூ எப்போ கிடைக்கும்னா அவங்களோட 5ஆம் இடம் சார்ந்து, 5ஆம் இடம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனை குறிக்கும், இல்லைன்னா சிம்மத்தை குறிக்கும், இல்லைன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதியோ அது சார்ந்த கிரகமோ தசாபுத்தி அமைப்புகள் செல்லும்போது, குறிப்பாக தசா அமைப்புகள் செல்லும்போது அவர்கள் வந்து ஸ்டார் வேல்யூ வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. அதுபோன்ற சமயங்களில் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகின்றார்களோ அவர்கள் உயர்நிலை அடைவதற்கு 5ஆம் இடம் சார்ந்த தசாபுத்திகள் காரணமாக அமையும். இவருக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தது கும்பராசியில் பிறந்திருக்காரு. மிதுன லக்னத்திலையும் இவர் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசை தான் இருந்திருக்கு. ராகு திசை வந்து 9 வருட காலத்துக்கு மேலே 10 வருட காலத்துக்கு இருந்திருக்கு. அதனால தான் இவர் 9வது வருடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த ஸ்டார் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அதே போல் அவருக்கு வந்து குரு, சனி, புதன் இது போன்ற அமைப்புகள் வந்து தசாபுத்திகள் இருந்திருக்கின்றன. அதே போல் இவருக்கு திருமணம் அமைப்பு வந்து சிறப்பாக இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா இவரோட 7ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பில் சற்று வலுவில்லாத ஒரு பலன்களை கொடுத்திருக்கின்றது. அதே போல் காதல் திருமணம், 2 திருமணங்கள் அதில் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மைகளை கொடுப்பதற்கு அது காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல் இவருக்கு 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு வீடு வடிவ அமைப்பு செய்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல் இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியான புதன் 3ல் வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக இவர் வந்து இறந்தது கூட புதன் திசையில் தாங்க இறந்திருக்காரு. புதன் வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக இருந்திருக்கின்றார். 4ஆம் இடம்னாலே இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அதனால இவர் வந்து இறக்கும்போது புதன் திசையில் தான் இருந்திருக்கின்றார். அப்போ வந்து மாரடைப்பு காரணமாக இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது. இவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு கிரக அமைப்புகளாக இருக்கட்டும், இவருக்கு வந்து நல்ல சேவை, அதே போல் 4ஆம் அதிபதி தான் புதன் தான் வந்து அவருக்கு நல்ல பலன்களையும் கொடுத்திருக்கின்றார். லக்னாதிபதியும் அவரே 4ஆம் அதிபதி, இவரே நல்ல பலன்களையும் கொடுத்திருக்கின்றார். அவர் இறப்பதற்கும் புதன் திசையே காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவரோட 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு வலுவான பலன்களை கொடுக்குங்க. அதுதான் இவருக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகளையும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட குறைபாடுகளையும் இவ்வளோ புகழ்பெற்ற இருந்தும் பார்த்தீங்கன்னா இவர் 50 வயதிலே வந்து இவர் இறப்பதற்கு காரணமாக அமைந்தது. சனி 8ஆம் அதிபதியான சனி 6ஆம் இடத்துல மறைவது இவரோட ஆரோக்கிய குறைபாடுகளை காட்டியிருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகமாக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் அதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல வருவதும், அதே போல் 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், குறிப்பாக சுக்கிரன் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து 12ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கார். அவர் 2ஆம் இடத்துல வர்றதுனால இவர் முகம் சார்ந்த இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ், சுக்கிரன்னாலே அழகு அப்படின்னு சொல்ல முடியும். சுக்கிரன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு வடிவமைப்பு, ஒரு தோற்றத்தை வந்து விரும்பக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் வருது, அந்த முக தோற்றத்தை வந்து இவர் அதுவும் 12ஆம் அதிபதியாக இருப்பதனால
அவர் வந்து முகத்தோற்றத்தை மாறுபாடான அமைப்பில் இவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது. இவர் வந்து இசைத்துறையின் ஒரு ஜாம்பவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பல்வேறு சாதனைகளை படைத்தவர். இன்றும் அவருடைய இசை வந்து புகழ் மக்கள் மத்தியில் நீங்காது இடம் பிடித்து கொண்டிருக்கின்றது. இவர் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இவரோட இசை இருக்கட்டும், இவரோட நடன அமைப்புகள், இவரோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அதெல்லாம் யாராலையும் அவ்வளோ எளிதாக செய்து விட முடியாது. அவ்வளோ கடினமான ஒரு நடன அமைப்பை பெற்றிருந்தார். இவ்வளவு சாதனைகளுக்கு சிறப்புகளுக்கு சொந்தக்காரனான மைக்கேல் ஜாக்சன் அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் போற்ற வாழ்க வளமுடன்.